13 அமைச்சர் மேலே ஜெயிலில் இருக்க வேண்டியவங்க பெயிலில் இருக்கிறாங்க. ஆக ஆன்மீகத்தை எதிர்த்து பேசியவர்கள் எல்லாம் பெயிலில் இருக்கிறாங்க. ஆன்மீகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் ரெயிலில் போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டாள், இது மார்கழி மாதம், ஆண்டாள் பெயரில் அந்த அமைப்பு மிக சிறப்பாக இவர்களெல்லாம் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து அப்படின்னு சொன்னால் மதவாதிகள், ஆனால் மற்ற மதம் என்று சொன்னால் அவர்கள் மதச்சார்பற்றவர்கள். இந்து மதத்தை சார்ந்த ஞானிகள் பாஜகவிற்கு வாக்களிங்கள்னு சொன்னால் உடனே அது மதவாத கருத்து. ஆனால் அதே இது சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னால் அது மதச்சார்பின்மை. ஆக ஒரு போலி மதச்சார்பின்மை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இதை அடித்து நொறுக்குவதற்காக கூட இத்தகைய ஆன்மீக பயணங்கள் தேவை. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. இல்லை, சமூக நல்லிணக்கத்தின் அடையாளம் கிறிஸ்தவம் என்று பேசுகிறார். பைபிளோட கருத்தும் திமுகவின் கொள்கையும் ஒன்றுன்னு சொல்றாங்க. இது எந்த கிறிஸ்தவர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இயேசுவே ஒப்புக்கொள்ள மாட்டாருங்க. இப்படி திமுகவோட கருத்தும் இயேசுவோட கருத்தும் அப்படின்னு சொன்னா இயேசுதான் செய்வார் உங்களெல்லாம். அதனால நீங்க எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறீர்கள் என்றால், பைபிளை எல்லாரும் கும்பிடுவதற்கு பதிலாக உங்கள் கொள்கையோடு சேர்த்துக் கொள்கிறீர்கள் என்றால் ஓட்டுக்காக மட்டுமே நீங்கள் ஓட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நன்றாக தெரிகிறது. பக்திக்காக வரலைங்க. உதயநிதியா சரி, முதலமைச்சராலும் சரி, பக்திக்காக வரல, ஓட்டுக்காக வராங்க என்பதை சிறுபான்மை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய கூட்டணியில ஓபிஎஸ் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் போய் கேட்டுக்கோங்க, என்கிட்ட ஏன்பா கேட்கிறீங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.